வெல்கம் டு பெஸ்ட் ஃபுட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கல்கண்டு பாயசம். சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் தனித்தனியாக செய்வாங்க. இப்போ கல்கண்டு பாயசம் எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. நெய் காஞ்சி முந்திரி பருப்பு போட்டாச்சு. அதிலே நம்ம திராட்சையும் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே அந்த நெய்லேயும் நம்ம ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா நின்று வேகும். இந்த ஸ்டேஜில் அதிலே ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம அது மேலே ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் பால் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முழுகிற அளவு கல்கண்டு போட்டுக்கலாம். அந்த கப்லையே பத்தாதவங்க ஒரு 1/2 கப் சேர்த்து போட்டுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி திராட்சையை கொட்டி கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான கல்கண்டு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான கல்கண்டு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்ரீராமநவமி அன்றைக்கி சிறப்பாக செய்வாங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.